எப்ப வெளிய போது போனா இத ஃபர்ஸ்ட் சொல்லு. டோனி வந்து கேப்டன்ஷிப் வந்து இன்னொருத்தன கொடுத்துட்டு நாங்களா ஸ்டெப் டவுன் பண்றதுக்கும் ஒருத்தன் கழுத்தை சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்களா ஸ்டெப் டவுன் பண்ணி ருத்ராஜ் கேப்டன்சி விட்டு தூக்குனதே உங்களுக்கு தெரியாம இல்ல. சாடே ஒரே நிமிஷம் சாடே. டோனி வந்து வின்னிங் கேப்டன் போனான். உங்க கேப்டன் அப்படி போனானா? ஐபிஎல் வின்னிங் கேப்டனா போனா டோனி. அதாவது கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். எங்க ஆள் வின்னிங் கேப்டனா போனாரா? உங்க ஆள் லூசிங் கேப்டன்ரா? கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்கி அமிச்சிட்டானுங்க. சரியா புரிஞ்சுக்கோங்க. நம்மளா கொடுத்தோம் ப்ரோ கேப்டன்சி ஸ்டெப் டவுன் பண்ணி எத்தனை மீட்டரா போறீங்க? அப்புறம் என்ன புண்டைக்கிறா ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வித்தியாசம் இருக்கு. உன்னை கடுப்பேத்ததுல அந்த ஸ்பேஸ். ஃபன் வித் எம்ஐ ஜோக்கர் சேர்றா. ரோஹித் சர்மா போட்டு கிளவுன் போடுறா. ஆமா ரோஹித் சர்மா போட்டு. மும்பை மேனேஜ்மெண்ட் நல்லா தான் மும்பைக்கு எதிராக ஸ்பேஸே போடவே கூடாது. புரியுதா? அந்த பயம் இருக்கிறவன் ஸ்பேஸே போடக்கூடாது. இவ்வளவு பயம் இருக்குது இல்ல, ஒரு மும்பை டீம்னால உங்களுக்கு பயம் இருக்குது இல்ல, ஏன் வந்து நம்ம ஸ்பேஸ் போட்டு உட்கார வைக்கணும்? விஜயகுமார் நீ உடனே மும்பை டீம்னு ஓடியாத. சச்சின் ஃபேன் நீ. ஆமாடா நான் சச்சின் ஃபேன். இதுல என்ன போய் உங்களுக்கு ஒலி மறைவு எனக்கு ஒன்றும் புரியல. குஞ்சு செத்து போயிட்டாரு அவரு. சாவடிக்கிறீங்க அவரை. கிரிக்கெட்டே விளையாண்டு போயிட்டார்ல. சூப்பர் பண்ணாரியா? பொச்சினை பத்தி பேசாதீங்க. பொச்சின் ஒண்ணுமே பண்ணலையா? பொச்சின் ஐபிஎல் பத்தி அந்த ஆளு ஒரு ஜோக்கரு, நீ ஒரு ஜோக்கரு. போய் ஐபிஎல் பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. நீங்க போய் கிளவி கூட வந்து அழுவ மாட்டான். நான் அழுவல்றா, நீங்க தாண்டா வந்து பொம்பளை மாதிரி அழுவுறீங்க. இப்ப போய் லெஜண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் லீக் ஆடுறாங்க. அங்க போய் பேசுறீங்க. ஐபிஎல் வந்து பேசுறீங்க. பொம்பளை மாதிரி இப்ப யார் எழுதுது அத மட்டும் சொல்லு. இப்ப எங்க டைம்ல ஒரு ஸ்பேஸ் நீ காட்டு. எதுக்கு இங்க வரீங்க? இந்த மஞ்சபாக்கானத்துக்கு வந்து நீங்க வந்து நைட் வந்து லெஜண்ட்ஸ் லீக் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கொச்சின் ஃபேன்ஸ் இங்க வராதீங்க. நம்ம பொறியியல் தான் இங்க கேக்குறோம். உங்களை 2010 மூக்குலயே குத்தி எம்ஐ மேனேஜ்மென்ட் அனுப்பிட்டு வச்சுல. உங்களுக்கு தான் கேப்டன் வராதுங்க. நீ வரீங்க திருப்பியும். புரியுதா எனக்கு? அந்த வயிற்றுச்சல்ல தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப. விஜயகுமார் இல்ல 2 வருஷமா வந்து பேக் பண்ணாங்க டீம். ஒண்ணும் இல்ல, போய் ஓரமா உட்கார்ந்துட்டு போய் ஊபி பண்ணீங்க. அப்பலாம் வந்து அறிவு பண்ணல. கேப்டனா இருக்கும்போது இருடா 2 வருஷமா பேக் எதுக்கு போய் வெளிய உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? ப்ரோ என்னோட கேள்வி எல்லாம் காசு வாங்கிட்டு தான ஓடுவீங்க. ப்ரோ என்னோட கேள்வி ரொம்ப அப்ப நீ ஃப்ராட் பண்ணி தான ஜெயிச்சீங்க. எதுக்கு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளாங்க கேப்டன்சி விட்டு? அதுதான் கேள்வி. எங்களுக்கு இதே கேள்வி நான் கேக்குறேன். டோனி வந்து பெரிய சிறந்த கேப்டன் தானே, எல்லா இடத்துலயும் அடிச்சு கொடுத்த வேண்டியதானே. அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு முன்னாடி எப்படி 5 கப் அடிச்சோம்? இதுக்கு மட்டும் நீ என்ன கொஸ்டின் பண்ண? உங்களுக்கு நீங்க கேப்டன்சில அடிக்கல. உங்க டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா டீம் எடுத்தாங்க, அதுல அடிச்சீங்க. அதனாலதான் உங்க டீம் உங்களை கேப்டன்சி விட்டு தூக்கி விட்டாங்க. நீங்க எல்லாமே ஒரு நிமிஷம் இந்த ஆண்ட கிரிக்கெட் தான் பேசுறா. அவளுக்கு தெரியாதுடா. தெரியாத சச்சின் மட்டும் தான். விஜயகுமார் கொச்சின் ஃபேன். அமைதியா எவனா கேசுறானேன்னு பேசிட்டாரு. அத பெட்டிங் பண்ணா எங்க டீம் பெட்டிங். நீ ட்ரீம் லெவல்லாம் போட மாட்டியா? அதுவும் பெட்டிங் தான். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நிமிஷம் விஜயகுமார் உங்கள்ட்ட பேசுறதுக்கு அசிங்கமா இருக்கு. ட்ரீம் லெவல்ல கூட எவனும் டோனியை கேப்டனா போட மாட்டான். அதுதான் அப்படித்தான் அசிங்கமா இருக்கும். கீழ இருக்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. மஞ்சமாக்கான் எப்படி அழுகுறானு. மஞ்சமாக்கான் எப்படி அழுகுறானு தெரியுதுல. நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது உங்களுக்கு முன்னாடி வந்து நாங்க 5 கப் வாங்கணும். நீங்க 2 வருஷம் வந்து அப்ப வந்து எங்களை சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். 5 டிராஃபி அடிச்சு கொடுத்த பொறியுருண்டையே எதுக்கு கழுத்தை பிடிச்சோ எல்லாம் தந்தாங்க? ரித்திக் அவர் இன்டர்வியூலயே சொன்னா கேப்டன்சி விட்டு தூக்குனதே அந்த நியூஸ் கூட எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு கேவலமா எதுக்கு பிளேயரை ட்ரீட் பண்றாங்க? அந்த ரஜினி ரியாக்ஷன் தான் கொடுத்தால. ஓ மை காட், அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நம்ம கொச்சினை பத்தியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் பொறியுருண்டை. சரி ப்ரோ, நீ இவ்வளவு பேசுறிய, ட்ரீம் லெவல்ல டோனி உன்னால கேப்டனா போட முடியுமா? ரோஹித் சர்மாவை போட முடியுமா? ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா கேப்டனா போட்டு பாரு. ரோஹித் சர்மா 11th எடுப்பாரா ஃபர்ஸ்ட்? அப்படிங்கிற 11th எடுப்பானா கேளுடா ஃபர்ஸ்ட். ஹார்திக் பாண்டியா எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு தயா பேச தெரியல. நான் வந்த ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். யாருக்கிட்டயுமே பதில் இல்ல. யாருக்கிட்டயுமே பதில் இல்ல. எதுக்கு ரோஹித் சர்மா கழுத்தை பிடிச்சு எல்லாம் தராங்க? பொறியுருண்டை
உன்கிட்ட கிட்ட கேள்வி ஒன்னே Bro, ஒண்ணுதான். அப்புறம் 4 ஃபைனல் நீங்க ஏன் ப்ரோ தோத்தீங்க ரோஹித் மஞ்சமா சர்மாக்கு ப்ரோ against-ஆ? அதுதான் ப்ரோ. மஞ்சமா கான்செப்ட் எல்லாம் வேணாம் ப்ரோ. வடாப்பாவே நீ ரொம்ப ஒரு 5 பேசக்கூடாது. கப் துள்ளி துள்ளி அடிச்சீங்க, பேசினா வெளில ரிமூவ் பண்ணி அனுப்பிச்சாங்க. விட்டுரும் அதுக்கு வடப்பா பதில் கைஸ். சொல்லுங்க. உங்களை வச்சு ஃபன் நாங்க பண்றதுன்னா மஞ்சமா இதே இதெல்லாம் கேட்கல. கேட்டு வந்ததுல இருந்து ஒரு கேள்வி மூணு கேட்கறதுக்கு உங்களுக்கு பதிலே இல்ல. ரித்திகா சிங் எந்த நியூஸ் பேப்பர் பார்த்து கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளில போயிட்டான் ரோஹித் சர்மா 3 தூக்கி மணி போட்டாங்க? நேரம் எந்த நியூஸ் பேப்பர்? அதை பேர் அந்த பேர் சொல்லிருங்க. சொன்னதானே 3 மணி நேரம் உங்க கூட சொன்னதானே பேசலாம். 4 ஃபைனல் எதுக்கு ப்ரோ தோத்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க, நாங்க இதுக்கு பதில் சொல்றோம். அது நாங்க ஏய், 4 அது ஃபைனல் நீங்க ரோஹித்னால இல்ல ஜெயிச்சீங்கல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ உங்களை அது கேப்டன்ல இருந்து ரோஹித்னால தூக்குனாங்க? இல்ல ப்ரோ, அது ரோஹித்னால இல்ல ஏன் ப்ரோ. ப்ரோ? அதனால அந்த இல்ல அவன் 3 ஏன் ரேட்ல ப்ரோ ரோஹித் கேப்டன்ல டீம் இருந்து வந்து தூக்குனாங்க? கரெக்டியா நாங்க தோத்தோம். 4 ஃபைனல் தோத்தோம். ஆனா அது மும்பைன்ற நாங்க மேனேஜ்மெண்ட் ஒரு தோக்கவே இல்லைன்னு ஸ்ட்ராங் டீம் சொல்லல. மும்பை டீம்னால, மும்பைன்ற ரோஹித்னால கிடையாது. மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங் டீம் எடுத்தனால அவங்க கிட்ட தோத்தோம். ரோஹித் சர்மா கேப்டன்சி கிட்ட தோக்கல. அப்படி ரோஹித் சர்மா கேப்டன்சினால தான் ஜெயிச்சா இந்நேரத்துக்கு நீங்க கேப்டனா இருந்திருக்கணும். எதுக்கு கழுத்தை பிடிச்சோ எல்லாம் தந்தாங்க? அதுக்கான பதில் சொல்லுங்க. இல்ல நீங்களா ஒரு ரெஸ்பெக்ட் ஆளே இல்லன்னு வெளியே வெக்கமே தூக்கிட்டாங்க. வெக்கமே ப்ரோ இல்லாம இன்னும் அதே ரோஹித்லாம் ஒரு டீம்ல ஆளே ரோஹித் விளையாடுறீங்களே சர்மா இல்லன்னு ப்ரோ. வெளியே கேப்டன்ஷிப்ல தானே தூக்கிட்டாங்க. ப்ரோ தோத்தீங்க. வேற கேப்டன்ல யார் இருந்து கேப்டன்ல? தூக்கியும் டோனி அந்த கேப்டன்ல தோத்தீங்களா? இல்ல கேப்டன் உண்மையிலே தூக்கியும் நீங்க அந்த கேப்டன்லயே இருக்கீங்களே அந்த நீங்க டீம்லயே. கேப்டன்சி உங்களை கேப்டன்சிக்கு ப்ரோ தூக்குனது கூட பிரச்சனை இல்லையா? உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவது தூக்கி இருக்கணும்யா. நீங்க வெக்கமே ஒரு இல்லாம இவ்வளவு திருப்பி 5 அந்த டிராஃபி டீமுக்கே போய் அடிச்சிருக்கீங்க. ஆடுறீங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவது தூக்கி இருக்கானா? கழுத்தை ப்ரோ பிடிச்சு வெளில அமைச்சிருக்காங்க. தூக்குனது கூட உங்களுக்கு தெரியல நியூஸ். கழுத்தை பிடிச்சு உங்களை வெளில அமைச்சிருக்காங்க. ப்ரோ இந்த வருஷம் பவுண்டரிக்கு ஒழுங்கா ஆடலனா ஓடுறான்னு வேற ரோஹித் சொல்றான். ஹர்திக் பாண்டியா தூக்கி வெளியே வச்சிருவான், பாத்துக்கங்க. இந்த நீங்க வருஷம் ஒழுங்கா ஆடுங்க, இல்லாட்டி கேப்டன்சி வெளில தூக்கி கோட்டால போட்டுருவான் அப்படியே டீம் விட்டு. பேட்டிங் ஆடாமே ஓடிட்டு இருந்தீங்க கடைசி 10 வருஷமா. இந்த வருஷம் அந்த மாதிரி ஏற்ற முடியாது. நீங்க ஹர்திக் பாண்டியா தூக்கி வெளியே உட்கார வச்சிருவான் உங்களை, பாத்துக்கங்க. பவுண்டரிக்கு ஓடுறான்னு ஹார்திக் பாண்டியா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன உங்க டீம்ல அஜித் குமார் உங்களை தனியா விட்டு ஓடி போயிட்டாங்க, பார்த்து சீக்கிரம் கூப்பிடுங்க. ப்ரோ அவனுங்க எல்லாம் விஜயகுமார் எல்லாம் சேர்த்துக்காதீங்க ப்ரோ. அவர் கொச்சின் ஃபேனு. ரோஹித் சர்மா கேட்டா கழட்டிட்டு விட்டு ஓடிடுறாரு. அவன் 2010 சச்சின் கேப்டன்சில வாங்கின டீல ஒரே சப்போர்ட் தேடிட்டு இருக்கான். ஸ்டாட்ஸா பேசுறாரு பேசுங்க. சும்மா மென்டல் மாதிரி 2 Bro, 4 நான் கேக்குறேன் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் எதுன்னு கேக்குறேன். ஹையஸ்ட் வின் பர்சன்டேஜ் யார் அதிக பிளே ஆஃப்ஸ் அப்பியரன்ஸ் கேக்குறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்ல பேசுறதே ரொம்ப மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா மென்டல் ஹெட் டு ஹெட் பேசுறா? ஹெட் டு ஹெட் பேச இது ஒன்றும் பிலேட்டரல் சீரிஸ் இல்ல. ஐபிஎல்ங்கிறது 18 டோர்னமெண்ட். எல்லாரையும் அடிச்சாதான் நீங்க அது பாஸ். ஒரு லீக், அது ஒரு லீக் டோர்னமெண்ட். அது வந்து உங்ககிட்ட உங்களுக்கும் ஜெயிச்சா எங்களுக்கும் மட்டும் ஹெட் வின் டு ஹெட் கிடையாது. பாக்குற பிலேட்டரல் டோர்னமெண்ட் இல்ல. யார் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் அதுதான் கேட்டோம். உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் டிராஃபி டாலி ஆயிடுச்சு 7-7. ப்ரோ அதுதான் ப்ரோ நான் சிம்பிளா கேக்குறேன். ஹெட் டு ஹெட் எடுத்து போடுங்க, எல்லா டீம் கூட ஹெட் டு ஹெட் எடுத்து போடுங்க. எவன் ஹையஸ்ட் வின் பர்சன்டேஜ் இருக்கா எல்லா டீம் கூடயும். 4 வருஷம் 8 போடுவோமா? இந்த இல்ல புரியலையே என்ன கடைசி அப்ப 4 வருஷம் தான் ஐபிஎல். அப்ப கடைசி 4 வருஷம் தான் ஐபிஎல் நீ சொல்ல வரியா? ஏன் உனக்கு ஒரு நிமிஷம் நீங்க ராஜஸ்தான் ரெட் ஹெட்ல கம்மியா இருக்கீங்கண்ணா. எடுத்து பாருங்க, நீங்களே பாருங்க. எடுத்து போடுங்க ப்ரோ. சென்னைக்கு போடு, மும்பைக்கும் போடு. யாரு எந்த டீம் கூட ஹெட் டு ஹெட் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தா பஞ்சாப் கூட ஒரு வாட்டி கப்பு ஜெயிக்காது. பஞ்சாப் நீ வெயிட் ஹலோ அஜித், நீ என்ன டீம்? வடாபாவா ஹர்திக் பாண்டியாவா? கரெக்டா சொல்லிட்டு பேசு. நானா ப்ரோ அந்த கக்கா கலர்ல ட்ரெஸ் போட்டுருப்பல தோனின்னு ஒருத்தன், அந்த நாய் அந்த கக்காவை வச்சு கூத்தடிச்சான்ல. ஒரு உருண்டை வடப்பாவு அந்த செனப்பனியே எருமாடுன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை எதுக்கு வெளில அனுப்பிச்சுட்டாங்க? அதுக்கு சொல்லுங்க ப்ரோ. உங்களை எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போன வருஷம் ஹர்திக் பாண்டியா ஓட விட்டான்? ஒரு கேப்டனை இப்படியா நடத்துவானுங்க? அவனுக்கு தெரியாது நமக்கு ஓட வராது. இல்ல ப்ரோ அம்மானி கிட்ட போய் அந்த மஞ்சள் கலர் துணி போட்ட செனப் பண்ணி இருக்குல்ல, அந்த நாய் 4 வாட்டி மண்டி போட்டங்காட்டி கேப்டன்ஸ்ல இருந்து தூக்கிட்டு. மனசாட்சியில உனக்கு யார்? ஐயோ அஜித், நீ பிபி டேப்லெட் சாப்பிடு. ஒரே ஒரு கேள்விதான் ப்ரோ கேக்குறேன். பொரியுண்டை எதுக்கு உருட்டி விட்டாங்க ப்ரோ? அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். 5 டிராஃபி கிருஷ்ணமூர்த்தி சுட்டு தொலைஞ்சிடாதீங்களா? கிருஷ்ணமூர்த்தி பாஜக சிவா நினைக்கிறா. எவன் இருந்தாலும் மேல வயா. வடப்பாவா இருந்தா நீ மேல வயா. போட்டு பொழக்கிறது தான் வடப்பாவை. நீ கத்தாதீங்கடா, பொறுமையா பேசலாம் பேசலாம்டா. ஐயோ அஜித், உனக்கு பேச தெரியுமா தெரியாதா? நீ நல்லா தானே அஜித், நீ போய் பிபி மாட்டு சாப்பிட்டு வாயா. பாவமா இருக்கு. நல்லா தானே பேசுவையா? இல்ல நான் நார்மலா தான் பேசுறேன். ஓவரா பேச மியூட் போட்டே இருக்கீங்க. பெரிய அப்ப நீங்க பெரியவங்களா? அப்ப உங்களை மட்டும் தான் பேசணும்னா அப்புறம் எனக்கு கொடுக்குறீங்க ஸ்பீக்கர்? அப்புறம் என்ன மைக்கு ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க? கொடுக்க முடியாது. நாங்க சிஎஸ்கே மட்டும் தான் பேச வைப்போம். எம்ஐ ஃபேன்ஸ் பேச வைக்க மாட்டேன்னா அப்புறம் என்ன மைக்கு ஸ்பீக்கர் கொடுக்குறா? அப்புறம் என்ன மைக்கு மியூட் போடுற? அஜித் அப்படி இல்லையா? பாயிண்டா பேச மாட்டீங்கறியா? நான் மோஸ்ட் பேசினா நான் இப்படி தான் மியூட் போடுவேன். நாங்க தான் மோஸ்ட் வின் பர்சன்டேஜ் வச்சிருக்கோம். ஹையஸ்ட் பிளே ஆஃப். ஐயோ நீ பிளே ஆஃப் எத்தனை பிளே ஆஃப் போயா? நீ போ. எத்தனை ஜெயிச்ச? நீ எத்தனை ஜெயிச்ச? அவ்வளவுதான். அப்ப
அப்பதான் பிளே ஆஃப் போனாதான் சக்சஸ்ஃபுல் டீம் ஆக முடியும். நீங்க யோ என்ன நீ சும்மா ஒரு சக்சஸ்ஃபுல்னா ஹால் சீசன் சரி போய் அதே அந்த அதுக்கப்புறம் பிளே லாஸ்ட்ல ஆஃப், முடிக்கிறீங்க. அதாவது ஹெட் டு ஹெட் தான் கணக்கு. எல்லா டீமோட ஹெட் டு ஹெட் சென்னை விட மும்பை அதிகம். உங்க கிரவுண்ட்ல ஹோம் கிரவுண்ட்லயே சென்னை தான் அதிகம். ஹையஸ்ட் பஞ்சாபோட கம்மியா இருந்தா அப்ப பஞ்சாப் பெரிய அதத்தாயா டீம் சொல்றேன். அதைத்தான் நானும் கேட்கறேன். நீ தானே எடுத்த ராஜஸ்தான, நான் பஞ்சாபோட நான் தான் சொல்றேன்ல. எந்த டீம் ஹையஸ்ட் வின் பர்சன்டேஜ் வச்சிருக்க எல்லா டீம் முடியும். யோ பிளே ஆஃப்ஸ் வாயா, பிளே ஆஃப்ஸ் ஃபைனல்ஸ் யார் அதிகமா வின் பண்ணிருக்கா? 2 பேரும் ஈக்குவலா தான் வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்னத்துக்கு பேச்சு? நீ ஃபைனல்ஸ் போய் வின் பண்ணதே கணக்கு. ரெண்டு பேரும் நீ ஃபைனல்ஸ் போய் வின் பண்ணதான் கணக்கு. சரியா? நம்பர் 1 மட்டும் தான் 1, நம்பர் 2 எல்லாம் நத்திங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த லாஜிக் புரிச்சுக்கோ. கடைசில டிராஃபி தானே மேட்ரு. டிராஃபி தான் மேட்ரு. நான் சொல்றேன். சரியா? ஹெட் டு ஹெட் எடுத்துக்க. சரி வின் பர்சன்டேஜ்க்கு ஹெட் டு ஹெட் எடு. எல்லா டீம் கூட ஹெட் டு ஹெட் எடுத்துக்க போடு. அதுல யார் அதிகம் பாக்கலாம். வின் பர்சன்டேஜ் ஓவரால் எல்லா டீமோட தானே விளையாடும். எல்லா டீமும் 10 டீம் எடுத்து போடு. 9 டீம் எடுத்து போடு. எம்ஐ இது 9 டீம், சிஎஸ்கே 9 டீம் எடுத்து போட்டுட்டு யார் வின் பர்சன்டேஜ் ஐபிஎல். இங்க பாரு நான் லாஜிக்கா தான் பேசுறேன். நீ 9 டீம் எடுத்து போட்டுட்டு பேசு. எடுத்து போட்டுட்டு நீ பேசு. போன சீசன் அது சொல்லு. வடப்பா ஸ்ட்ரைக் ரேட் என்ன சொல்லு, ஃபீல்டிங் சொல்லு. ஸ்டாப் பண்ணி நீ பேசுடா. டேய் வடப்பாவுன்னு சொன்னீனா அப்புறம் நாம தேவை இல்லாம அந்த நாதாரிய வந்து எச்சக்கலன்னு பேசுவேன். பரவாயில்லையா? சொல்லு ஏன் ட்ரிகரா பார்த்தேன். வடப்பாவை நம்ம நண்பையா, நீ விடு அதை விடு. வடவை பத்தி சொல்லு. அதுதான் ப்ரோ, அந்த எச்சக்கலைன்னு ஒரு திருப்பான்ல பினிஷர் நம்பர் 7ன்னு போட்டு தெருப்பொருக்கி அந்த மாதிரி தான். அந்த தெருப்பொருக்கி எப்படிதான் அப்படி இவனும். ஏன் ட்ரிகரா வர நீ பேசுறீங்களா? தெருப்பொருக்கி பொம்பளை பொருக்கி தோனிங்கிற பேர்ல சுத்திட்டு இருப்பான்ல. பொம்பளை பொறிக்கலான்னு சொல்றேன். என்ன செம்ம ட்ரிகர் ஆயிட்ட போல இருக்கு. நீ ஆம்பளை கிண்டல் பண்ணாம பேசுறா. நீ உனக்கு வக்கே வந்து அந்த பரதேசிங்க வந்து வடபாவனு போடுறானுங்க. எச்சக்கல நாயக மும்பை சிஎஸ்கேவே. அப்புறம் அந்த எச்சைகள் கூட சேர்ந்த எச்சைகள் நீங்க அப்படிதானே போடுறானு. நீ சொல்லு கரெக்டா சொல்லு. இப்போ வடாபாவோ பொறிவிருண்டை ரெண்டுல ஒண்ணுதான் சூஸ் பண்ணு. கரெக்டா சொல்லிடு. தோனி பொம்பளை பொறிக்கியா இல்ல எச்ச பொறிக்கியா? இந்த ரெண்டுல எது நீ சொல்லு, நான் சொல்றேன். சொல்றா, தோனி எச்ச பொறிக்கியா பொம்பளை பொறிக்கியா சொல்லு. இந்த ரெண்டுல எதுவோ அப்ப நீ சொல்லு, நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கப்பிடிச்சது நீங்க தானே, அப்ப நீங்களே சூஸ் பண்ணுங்க. எச்ச பொறிக்கியா பொம்பளை பொறிக்கியா தோனி, இல்ல தெரு பொறிக்கியா? 3வது ஆப்ஷன் கொடுக்குறேன். எச்ச பொறிக்கி, பொம்பளை பொறிக்கி, தெரு பொறிக்கி. எச்சப்பொறிக்கி தெருப்பொறிக்கி பொம்பளை பொறிக்கி தோனி. அது விட அதை விடியா இந்த சீசன் ஒன்னு ஹர்திக் பாண்டியா என்ன பண்ண வரான்? நீ ரன் அடிக்கலாம் உன்னை வெளில தூக்கி போட்டுருவான். கேப்டன்சி கோட்டால கூட சேர முடியாது இந்த சீசன். அது சொல்லு என்ன பண்ண போறீங்க? அடுத்த வருஷம் நீங்க ஆட கூட மாட்டீங்கடா. இந்த வருஷமே உங்களுக்கு சூத்து அடிச்சு அரைச்சு விட்டுருவான். ஏதோ போன வாட்டி பிச்சை எடுத்தங்காட்டி இந்த ஆட ஆடிட்டு இருக்கீங்க. அதைத்தாண்டா சொல்றாரு. உங்களை போன வருஷமே சூத்து அடிச்சிருப்பேன். நீங்க அந்த ஜஸ்ட் மிஸ். அஜித் சாரி நான் எங்களை ஜஸ்ட் மிஸ். போன வருஷம் சூத்து அடிச்சு விட்டேன் ஹர்திக் பாண்டியா. வெளில போட தோனிக்காக ரூல்ஸே சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஐபிஎல்ல. தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ப்ரோ 4 ஊம்பு இருப்பான் பிசிசிஐ போய். எம்ஐட்ட சரத்து நேத்து போன சீசன் எதுக்கு ஹர்திக் பாண்டியா வெளில உட்கார சொன்னா? சர்க்குலர் வெளில போட தெரியாது. அவனுக்கு தான் உடம்பு பெருசா இருக்கு, வெளில ஓட முடியாதுன்னு. இந்த ஹர்திக் பாண்டியா போட்டு புலங்கியா என்ன? நம்ம தலைவன் ஓடிட்டான். பல்டான் மேல வயா மாலை. நீங்க பல்டான் தான் அடி. இந்த ஸ்மித்தி வந்தான கேங்க நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன ஓடிட்டானோ? கேக்குதா? ஷாம் போயிட்டியா? என்ன வடப்பாவை போயிட்டானு? கீழே மதன் இருக்கா. மதன் வாயா. நீங்க வடப்பாவை அடிக்காம விடுறதே இல்ல. இங்க பிரசன்னா சின்ன பூ வேற இது போட்டிருக்கான்டா. ஸ்பேஸ் போறான். என்ன போட்டிருக்கான்? இது ஸ்பேஸ் போட்டிருக்கான். அது பூமர் பேசியா? அது உடியா? அவனுங்க இதே மதனை மரவாடா வந்து 4 கப். அது உடியா? அந்த அஜித் குமார் பிபி டபுள் போட்டு வர சொல்லியா? அவரு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டார். சாரி சார், கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டார். தலைவர் கொஞ்சம் எமோஷனல் நினைக்கிறேன். விட்டு பாவம் அழுதுட்டாரு. அவர் பொம்பளை பொறிக்கை அது இதுன்னு என்னமோ பேசிட்டு இருக்காரு. ஆமாயா, அஜித் குமார்னு ஒருத்தர் வருவார் மாவீரன் ஸ்பேஸ். என்ன பொறிக்கி பொம்பளை பொறிக்கி? சார்த்திக் இனிமே இந்த ஸ்மித்தி மந்தான ஃபேன்ஸ் அடிக்கணும். அவனோட பாவமா இருக்கு. இல்லையா வின் பர்சன்டேஜ் மிச்ச டீமோட தான் ஆடுறாங்க. வின் பர்சன்டேஜ் நம்ம தான் அதிகமா இருக்கும். 57. அதை விட சேடு என்கிட்ட சொல்லு. போன சீசன் எதுக்கு ஹர்திக் பாண்டியா அவனை வெளில போக சொன்னா? சர்க்கிள் விட்டு அவனுக்கு தெரியாது நம்ம தொப்பை இருக்கு ஓட முடியாதுன்னு. அவர் கூப்பிடியா? நம்ம ஸ்டாட்ஸாவே பேசுவேன். ஐபிஎல்ங்கிறது பிலேட்டரல் டூர்னமெண்ட் கிடையாதுயா. மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் மட்டும் இருக்குல்ல. மிச்ச 8 டீம் கம்ப்ளீட் பண்றீங்க. அப்படி பார்த்தா ஓவரால் வின்ஸ்ல நம்ம தான் அதிகமா இருக்கும்.
இத்தனைக்கும் நம்ம 2 சீசன் வேற இல்ல. அது வச்சே இவனுங்க இன்னும் இல்ல நம்ம ப்ரோ, இது அவனுக்கு பண்ண 142 முடியல. வின்னு, நம்ம 138 வின்னு. ஆனா மேட்சஸ் நம்ம கம்மியா ஆடி இருக்கோம். நம்ம வெறும் 98 மேட்சஸ் தான் ஆடி இருக்கோம். 115 மேட்சஸ்ல 142 வின்னு. அப்படி வின் பெர்சன்டேஜ் படி பார்த்தா நம்ம தான் அதிகம், 57.5. சரி, கடைசி 5 வருஷமா அவனுங்க நம்ம கிட்ட தோத்துட்டு தான் இருக்கானுங்க. இது மட்டும் ஒரே இல்லாம மேட்ச் நம்ம தானே நிறைய பிளே ஆஃப் ஜெயிச்சானுங்க. அப்பியரன்ஸும் இருக்கு. அவனுங்க பிளே ஆஃப்ஸ் எல்லாம் எப்போ போன ஏதாவது ஒரு 5 சீசன் 6 சீசன் தான் போயிருக்கானுங்க. நம்ம கிட்ட ஹையஸ்ட் பிளே ஆஃப் அப்பியரன்ஸ் 14 ஏய், முடியா உள்ள சீசன்ல வாடா வடாப்பா 14 சீசன்ல 10 டைம் நம்ம குவாலிஃபை ஆயிருக்கோம் பிளே ஆஃப்க்கு. அவனுங்க எத்தனை டைம்? இவனுங்க ஒரு டீம் 8-8 பேசிட்டு இருக்கானுங்க. ஹெட் டு ஹெட்னா அவன ராஜஸ்தான் கீழ இருக்கானோ. அப்ப ராஜஸ்தான் பெரிய டீம் அதேதானே. வச்சுக்கலாமா? எவன் இப்ப அவன் ஜோக்கர்? அவனுங்க எல்எஸ்டிக்கலயே கம்மியா தானே வச்சிருக்கானுங்க 8-8 கூட. எல்எஸ் எங்கே அவரை தூக்குங்க திரும்ப, அந்த அஜித் குமார். அந்த அந்த அஜித் குமார் அந்த மாவேலன் ஸ்பேஸ்ல இருப்பாரு மேல. ரொம்ப எமோஷன் ஆகி ரொம்ப அபியூஸ் பண்றாரு அவன். நம்ம அபியூஸ் பண்ண நல்லா இருக்காது. பாவம் காமெடியா தான் எனக்கு பாவம் அவன். சாடே கரெக்டா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜோக்கர் மேட்ச் போட்டுருக்கலாம். இது பாரியா, இந்த மாதிரி மதன் இப்போ ட்வீட் போட்டிருக்கேன். மியூட் போட்டு இப்போ எடுக்கிறேன்னு போட்டு வச்சிருக்கேன். மதன் மேல வாயா, மியூட்லாம் போடல. மதனா போட்டிருக்கான், அப்படியே போட்டான். உனக்கு அப்படிதான் ட்வீட் போட்டிருக்கேன். போடுவேன் மதன. அஜித் குமார் அதான் போட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் தோக்குட்டாகணும் அம்மால. நீ தோத்தாலும் காரணம் சொல்லிட்டு வருவானோ என் சரத்து. ஹர்திக் பாண்டியா இல்ல, பும்ரா இல்லன்னு. அப்புறம் என்ன பண்ண அந்த ரோஹித் சர்மா வடாப்பான்னு கேட்ட அழுவானும். இல்ல, இப்ப அவனுங்களுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணமானே தெரியல. ஏன்னா அவங்க ஆளு கேப்டன்ல இருந்து தூக்கிட்டானுங்க. அவனெல்லாம் உண்மையிலே நான் சொல்றேன், ரோஹித் சர்மா மட்டும் ரோசமா உள்ள ஆள் இந்த விஷயம் இவனுக்கு போயிருக்கேன். ஆர்சிபி போயிட்டு கப் அடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப நான் போன சீசனே என்னன்னு பேசியிருந்தானுங்க, இந்த சீசன் வெளியே வந்துடணும், இதுவாயிரணும், வேற சீசனுக்கு போகணும், ஆர்சிபிக்கெல்லாம் போகணும்னு முட்டு குத்துருந்தானுங்க போன சீசன். இந்த சீசன் திரும்பி வெக்கமே இல்லாம அந்த டீமுக்கு முட்டு குடுத்துட்டு நிக்கிறானுங்க.